Hello friends, in the video நம்ம last video download பண்ண Grafana Windows installer software நம்ம சிஸ்டம்ல எப்படி இன்ஸ்டால் பண்றதுன்னு பாப்போம். So first நம்ம சிஸ்டம்ல டவுன்லோட் பண்ணி வச்சிருக்கிற Grafana Windows installer softwareக்கு போயிட்டு அதை கிளிக் பண்றேன். So இந்த Windows protected your PCங்கற இந்த blue screen வந்து பாப் அப் ஆகும். இதுல more info கிளிக் பண்ணிட்டு run anyway கிளிக் பண்றேன். So Windows installer preparing to install னு மெசேஜ் பாப் அப் ஆகி Welcome to the Grafana Enterprises Setup Wizard screen வரும். இங்க next click பண்றேன் and next end user license agreement pageல I accept the terms in the license agreement check box click பண்ணிட்டு next click பண்ணனும். அடுத்து custom support pageலயும் next கொடுக்கிறேன் and ready to install Grafana Enterprises pageல install click பண்ணா Grafana installation வந்து start ஆகிடும். So Grafana Windows installer software வந்து install ஆகிட்டு இருக்கு. இந்த installation complete ஆகிறது கொஞ்சம் டைம் எடுக்கலாம். அது வரைக்கும் வெயிட் பண்ணுவோம். So Grafana software installation வந்து complete ஆக போகுது. And in the completed the Grafana Enterprises setup wizard pageல finish click பண்ணி installation complete பண்ணிக்கிறேன். And next Grafanaவை run பண்றதுக்கு நம்ம browser open பண்ணிக்கிறேன் and then install Grafana on Windows pageக்கு போயிட்டு இந்த பேஜ்ல கொடுத்திருக்கிற இந்த Grafana port வந்து நம்ம காப்பி பண்ணி browserல பேஸ்ட் பண்ணி சர்ச் பண்ணோம்னா நமக்கு Grafana பேஜ் போயிடும். சோ நான் இந்த போர்ட்டை வந்து காப்பி பண்ணிக்கிறேன் and next browserக்கு போயிட்டு இந்த போர்ட்டை பேஸ்ட் பண்ணி சர்ச் பண்றேன். சோ Grafana பேஜ் வந்து லோட் ஆகுது. Welcome to Grafana பேஜ் நம்ம பார்க்கலாம். இங்க வந்து நம்ம username and password கொடுத்து நம்ம login பண்ணிக்கணும். username-ல admin கொடுக்கிறேன் and password-ல default password admin னு கொடுத்துட்டு login பண்றேன். நம்ம இந்த default password ஓடே கண்டினியூ பண்ணலாம் or security reasons-க்காக இந்த default password-ஐ சேஞ்ச் பண்ணிட்டு நமக்கு விருப்பமான password-ஐ செட் பண்ணிக்கலாம். இங்கேயே கொடுத்திருக்காங்க continuing to use the default password exposes you to security risk. சோ நம்ம இந்த password-ஐ சேஞ்ச் பண்ணிக்கலாம். So in the new password column-ல ஒரு new password நான் கொடுத்துக்கிறேன் and confirm new password column-லயும் same password-ஐ கொடுத்துட்டு submit click பண்றேன். So password வந்து சேஞ்ச் ஆயிடுச்சு and அப்படியே Grafana-ஓட ஹோம் பேஜ் வந்து நமக்கு ஓபன் ஆகிரும். நம்ம இங்க பார்த்தோம்னா நம்மளோட அக்கவுண்ட் வந்து சைன் இன் ஆயிருக்கத பார்க்கலாம் and left side-ல எல்லா மெனுஸும் கொடுத்திருக்காங்க. So இந்த dashboards menu யூஸ் பண்ணி நம்மளோட டேட்டாஸ்க்கு நமக்கு விருப்பமான dashboards நம்ம கிரியேட் பண்ணிக்கலாம். and இந்த dashboardsக்கு கீழ playlist, snapshots, library panel and public dashboards னு ஆப்ஷன்ஸ் இருக்கு. next explore. இந்த explore தான் வந்து starting point for querying, analyzing, gathering and organizing data. explore கீழ metrics and logs or data வந்து இருக்கும். அடுத்து alerting menu யூஸ் பண்ணி ஏதாச்சும் கண்டிஷன்ஸ் வந்து பிரீச் ஆகுறப்போ அலர்ட் வந்து வர மாதிரி செட் பண்ணலாம். and next வந்து connections. இந்த connectionsல தான் வந்து நம்ம டேட்டா சோர்ஸை வந்து கனெக்ட் பண்ணனும். add new connections கிளிக் பண்ணோம்னா மல்டிபிள் டேட்டா சோர்ஸ் வந்து இங்க கொடுத்திருக்காங்க. நம்ம ஸ்க்ரோல் பண்ணி பார்க்கலாம். சோ இங்க இருந்து நமக்கு தேவையான டேட்டா சோர்ஸ் சூஸ் பண்ணி நம்ம கனெக்ட் பண்ணிக்கலாம். and next இருக்குது வந்து administration. அட்மினிஸ்ட்ரேஷனுக்கு தேவையான ஆப்ஷன்ஸ் எல்லாம் இதுக்கு கீழே இருக்கும். ஜெனரல், plugins and data, users and access, authentication ஆப்ஷன்ஸ்லாம் இங்கே வந்து இருக்கு. ஸோ இந்த வீடியோவில் நம்ம Grafana இன்ஸ்டாலேஷன் பற்றி பார்த்துட்டோம். நெக்ஸ்ட் வீடியோவில் இன்னொரு டாப்பிக்கில் கண்டினியூ பண்ணலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் அண்ட் சப்போர்ட். தேங்க்யூ.